ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமத்தினாலே இந்த காலை ஆராதனையிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்த திரியேக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அருமையான போதகர் ஐயா ஜோசப் பாலச்சந்திரன் அவர்களுக்கும், அருமையான போதகர் கிளாடிஸ் தம்பி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய பழைய ஆலயத்திலே நான் ஒரு முறை வந்து பேசியிருக்கிறேன். உங்கள் புதிய அந்த ஆராதனை கூடத்தை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசை உண்டு. ஆனால் இந்த ஆண்டிலே நான் எதிர்பார்க்காத இந்த நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு கிருபையை தந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் தாமே இன்றைக்கு இருப்பது போல 1000 மடங்கு உங்களையும் உங்கள் திருச்சபையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. உங்கள் பிரார்த்தனைகளில் எனக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு ஜெப குறிப்பு, என் மரண மூச்சு அடங்கு பரிந்தும் என் வார்த்தையினாலோ ஊழியத்தினாலோ உணர்வுகளினாலோ ஆண்டவருக்கு இந்த இழுக்கு வராதபடி உண்மை உத்தமாய் ஊழியம் செய்து ஏற்ற காலம் வரும்போது அவருடைய ராஜ்யத்துக்கு செல்ல எனக்காக ஜெபியுங்கள். நானும் ஜெபம் செய்வேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திட்டம் சித்தம் நிறைவேறுகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். காற்றானது எங்கே போக வேண்டும் என்று விரும்புகிறீரோ அங்கே காற்றை அனுப்புகிறீர். அதே போல உம்முடைய ஊழியக்காரர்கள் எந்தெந்த நேரத்திலே எந்தெந்த சமயத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ அங்கெங்கெல்லாம் உம்முடைய ஊழியரை அனுப்புகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த மகிமையான இந்த திருச்சபையிலே ஆண்டவரே, மகிமையான இந்த ஆராதனையிலே உம்முடைய வார்த்தைகளை சொல்ல அடியேன் வந்திருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்னோடு கூட இருக்கட்டும். கேட்கிறவர்கள் உம்முடைய ஜனங்கள், சொல்லுகிறவன் உம்முடைய அடியான். சொல்லப்படுகிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள். ஆகவே தூய ஆவினால் ஆட்கொண்டு நல்ல தீர்மானம் செய்ய பலந்தாரும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமத்தினாலே நான் மறுபடியும் நன்றி சொல்கிறேன். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1-14 வாக்கியங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள ஆவியானவர் பலன் தருவாராக. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1-14 வாக்கியங்கள். நம்முடைய வேதாமத்திலே பெரிய தீர்க்கர்கள், பெரிய தீர்க்கதரிசன புஸ்தகங்கள், சின்ன தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் உண்டு. அதிலே பெரிய தீர்க்கதரிசன புஸ்தகமாகிய எசேக்கியேலிலிருந்து இந்த காலவேளையிலே ஆண்டவரின் வார்த்தையை ஆண்டவரின் பலத்தினாலே சொல்ல விரும்புகிறேன். எசேக்கியேல் என்பவன் தீர்க்கன். தீர்க்கன் யார்? ஆண்டவரின் நாடி துடிப்பை, ஆண்டவரின் இருதயத்தின் பாரத்தை அறிந்து ஆண்டவருக்கு வாயாக இருந்து செயல்படுகிறவன் தான் யார்? தீர்க்கன். தீர்க்கர்கள் இக்காலத்திலே மிக மிக தேவை. சபைக்கு தேவை, சமுதாயத்திற்கு தேவை, ஊழியத்திற்கு மிக மிக தேவை தீர்க்கர்கள். பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கர்கள் உண்டு, புதிய ஏற்பாட்டிலே தீர்க்கர்கள் உண்டு. தீர்க்கதரிசன வரம் உண்டு, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை நான் அனுபவித்து வருகிறேன். ஆகவே எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1-14 வாக்கியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். உங்கள் தமிழ் வேதாமத்தை நான் வாங்கி பார்ப்பேனானால் ஏசாயா அழுக்காயிருக்கும், சங்கீதம் இன்னும் கந்தையாயிருக்கும், எரேமியா எசேக்கியேல் சுத்தமா இருக்கும். ஏனென்று சொன்னால் யாருமே அதை வாசிப்பதில்லை. ஏனென்றால் அடிக்கடி ஐயோ என்ற வார்த்தை மிரட்டும். ஆகவே யாருக்கும் அதற்கு பிடிக்கவில்லை. ஆனால் நான் அதிகமாய் வாசிக்கிற ஒரு புத்தகம் என்றால் எரேமியா எசேக்கியேல். எசேக்கியேல் இடத்திலிருந்து 2 விசேஷித்த செய்தியை அநேக செய்தியாளர்கள் சொல்வார்கள். ஒன்று எசேக்கியேல் 37, இன்னொன்று கணுக்கால் அளவு முழங்கால் அளவு, அதைத்தான் சொல்வார்கள். இந்த எசேக்கியேலை நான் வாசித்த பொழுது ஆவியானவர் அதனுடைய விளக்கத்தை கற்றுக் கொடுத்தார். அதை தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே இறக்கி வைக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் ஒரு தீர்க்கன். அங்கே எசேக்கியேல் 37 வாருங்கள். அங்கே 1வது வாக்கியம் சொல்கிறது, ஆண்டவரின் கை என்மேல் அமர்ந்தது, நான் ஆவிக்கு உள்ளானேன். இந்த 2 அனுபவம் அனுபவித்தவர்களுக்கு தான் புரியும், மற்றவர்களுக்கு புரியவே புரியாது.
ஆண்டவரின் கை அமர்ந்தது. அவர்கள் ஆவிக்கு உள்ளான போது ஆண்டவர் எசேக்கியேலை எங்கே அழைத்து கொண்டு போகிறார்? எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு கொண்டு போகிறார். எசேக்கியேல் 37:1-2 பாருங்கள். சில வார்த்தையை ஆவியானவர் பயன்படுத்துகிறார். வெளியே கொண்டு போய் நடுவே நிறுத்தி அந்த உலர்ந்த எலும்புகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். அதனுடைய பொருள் என்ன? உலர்ந்த எலும்புகளை அவன் தூரத்திலிருந்து பார்க்கவில்லை, நடுவே போனான், சுற்றிலும் போனான், அருகே போனான். ஆகவே அந்த எலும்புகள் நிறைந்தது. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த அற்புதம் என்ன? உலர்ந்த எலும்புகள் பெரிய சேனையாய் மாறியது. அல்லேலூயா. நானும் நீங்களும் ஒரு கோணத்திலே உலர்ந்த எலும்புகள், ஆனால் ஆண்டவர் நம்மை பெரிய சேனையாய் மாற்றப் போகிறார். இரண்டாவது வாக்கியத்தை பாருங்கள். அந்த எலும்புகள் மிருகத்தின் எலும்புகள் அல்ல. என்ன எலும்புகள்? மனித எலும்புகள். அந்த எலும்புகளின் எண்ணிக்கை தெரியுமா? தெரியாது. எண்ணிக்கை கடங்காத எலும்புகள். அது உலர்ந்த எலும்புகளாய் இருப்பதினாலே அந்த சரீரங்கள் மடிந்து, அந்த எலும்புகளுக்குரிய மனிதர்கள் மடிந்து நீண்ட காலமாக ஆகியிருக்கலாம். ஆகவேதான் உலர்ந்த எலும்புகள். ஆண்டவர் கேட்கிறார், எசேக்கியேலே இந்த எலும்புகள் உயிரடையுமா? அந்த இடத்துல நான் இருந்தால் ஆமையா என்று சொல்லியிருப்பேன், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லியிருப்பேன். எசேக்கியேல் தேவ மனிதன், தேவனுடைய இருதயத்தை அறிந்தவன். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கே அது தெரியும். அப்படியானால் தேசமும் சபையும் குடும்பமும் எழுப்புதல் அடையுமா என்றால் அது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? ஆண்டவர் ஒருவருக்கே தெரியும். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், எசேக்கியேலே இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு நேராக நீ என்ன செய்ய வேண்டும்? தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும். நான் இன்னைக்கு கற்பனையை யோசித்தேன். ஆண்டவர் என்னை அழைத்து நம்முடைய மதுரையில் இருக்கிற கல்லறை தோட்டத்தில் நின்று பிரசங்கம் பண்ணி என்று சொன்னால், அல்ல தீர்க்கதரிசனம் என்று சொன்னால், நான் கீழ்ப்படிந்து நான் தீர்க்கதரிசனம் சொன்னால் என்னை மக்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? நட்டு கலந்த பேர்வழி என்று. ஆனால் ஆண்டவர் நடத்துகிற ஊழியன் அப்படித்தான் இருக்கிறான், பைத்தியம்தான். அவர் என்ன சொல்கிறாரோ நாங்கள் அதை செய்ய வேண்டும். அவர் ஓடென்றால் ஓட வேண்டும், நிறுத்தென்றால் நிறுத்த வேண்டும், தூங்கென்றால் தூங்கத்தான் வேண்டும். உன் பொறுப்புகளை அடுத்தவரிடத்தில் பகிர்ந்து கொடு என்றால் கொடுத்துவிட்டு அதை கண்குளிர பார்க்க வேண்டிய நிலை நமக்கு உண்டு. ஆனால் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். உரைத்த போது அவன் என்ன சொல்கிறான்? உங்கள் மேலே அவன் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள். எசேக்கியேல் 37 அவர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்போது உயிரடைவீர்கள். உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன் என்று சொன்னார். தீர்க்கதரிசனம் உரைத்த உடனே அங்கே இரைச்சல் உண்டானது. அப்போ எந்த ஒரு தீர்க்கதரிசனம் உரைத்தாலும் இரைச்சல் வரும். 2 இரைச்சல் வரும். இப்ப சபைகளில் ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று என்னது? நெகட்டிவ். எந்த ஆண்டவருடைய செய்தியை சொன்னாலும் அங்கு இரைச்சல், ஒரு அசைவு வருகிறது. அது நேர்மறையாகவும் இருக்கலாம், எதிர்மறையாகவும் இருக்கலாம். ஆனா என்ன நடந்தது? அங்கே அந்த இரைச்சல் உண்டான போது அந்தந்த எலும்புகள் அந்தந்த எலும்புகளோடு சேர்ந்து கொண்டது. அந்த எலும்புகள் மேலே அங்கே நரம்புகள் வந்தது. எலும்புகள் மேலே அங்கே நரம்புகள் வந்தது. நரம்புகளை மூட மாம்சம் வந்தது. மாம்சத்தை மூட என்ன வந்தது? தோல் வந்தது. இப்போது மறுபடி ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே ஆவி வரும்படி, ஆவியானவர் வரும்படி ஜெபி என்று அவன் சொன்ன உடனே ஆவியானவர் வந்தபோது பலத்த சேனையாய் மாறினார். என்னுடைய பிரசங்கம் எப்போதுமே 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும், 3 குறிப்பு தான். ஏனென்றால் அதுக்கு மேலே இந்த உலகத்தில் இப்போ கேட்குற வலு மக்களுக்கு, ஐயா காலத்தில் 7 குறிப்பு, ஆனால் ஏன் குறிப்பில் 7 குறிப்புனா என்னை வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க. அதனால் 3 குறிப்பு தான். 3 குறிப்பு என்றால் இப்போது நன்றாக இருக்கிற. இப்போ என்னிடத்திலே சொல்லு, ஐயா 3ஐ 2ஆக்க முடியுமா?
அப்போ என்னுடைய பிரசங்கத்திலே 3 விதமாய் சொல்கிறேன். ஒன்று, இந்த திருமறை பகுதியை என்னுடைய நடையிலே விளக்கிட்டேன், அது முதல் குறிப்பு. இரண்டாவது, அதை விளக்க விரும்புகிறேன், எக்ஸ்போசிஷன் என்று சொல்வார்கள், அதை விளக்குகிறேன். மூன்றாவது குறிப்பு என்ன தெரியுமா? பிராக்டிக்கல். அதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? சரி, இப்பொழுது ஆண்டவரின் வார்த்தையின் விளக்கத்தை சொல்கிறேன். இந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே இருந்தார்கள். அது மனித எலும்புகள், அது எண்ணிக்கிடக்காத எலும்புகள். தேவனுடைய தீர்க்கன் தேவன் சொன்னபடியே தீர்க்கதரிசனம் உரைத்தார். உரைத்த உடனே எலும்புகளுக்குள்ளே என்ன உண்டாயிற்று? அசைவுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்தந்த எலும்பை தேடி கண்டுபிடிச்சு இணையும் போது அங்க என்ன வந்தது? ஆண் எலும்பு பெண் எலும்பை தேடவில்லை, விலா எலும்பு இடுப்பு எலும்பை தேடவில்லை. அந்தந்த எலும்பை தேடி கண்டுபிடித்து இணைந்தது. கொஞ்சம் நீங்க சிந்திக்கணும். முதலாவது அந்த ஸ்டேஜ் என்ன தெரியுமா? அந்த எலும்பு பள்ளத்தாக்கிலே செதறிப்போன எலும்புகள், செதறிப்போன எலும்பு குவியல்கள். ஆகவே எந்த எலும்பு எந்த யாருக்குரியது யாருக்கு தெரியாது. இது முதல் ஸ்டேஜ். இரண்டாவது, தீர்க்கதரிசனம் உரைத்த உடனே அந்தந்த எலும்புகள் அந்தந்த எலும்போடு சேர்ந்த போது என்ன நடந்தது தெரியுமா? செதறிப்போன எலும்புகள் எலும்பு கூடாக மாறியது, ஸ்கெல்டன். ஹல்லேலூயா. எலும்பு கூடாய் மாறின உடனே என்ன நடந்தது? அந்த எலும்பின் மேலே என்ன நடந்தது என்று சொன்னால் நரம்பு வந்தது. நரம்பை மூட என்ன வந்தது? சதை வந்தது. சதையை மூட என்ன வந்தது? தோல் வந்தது. இந்த ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே அடுத்த ப்ரமோஷன் என்ன தெரியுமா? செதறிப்போன எலும்புகள், எலும்பு கூடுகள், அடுத்தது பிரேதம். பிரேதம் உயிர் கிடையவே கிடையாது. இப்போ ஆண்டவர் அறிந்தவர் சொல்லுகிறார், இப்பொழுது ஆவியானவருக்காக அவர் கட்டளையிட்டு பேசு என்று சொன்ன உடனே ஆவியானவருக்காக சொன்ன பொழுது அந்த தேவ ஆவி வந்தபோது பிரேதத்துக்குள் உயிர் வந்தது. உயிர் வந்தபோது எழுந்தார்கள், அவர்கள் நின்றார்கள், மகா சேனையாய் மாறினார்கள். அப்ப எத்தனை ஸ்டேஜ்? செதறிப்போன எலும்புகள் ஒரு ஸ்டேஜ், எலும்பு கூடுகள் இரண்டாவது ஸ்டேஜ், பிரேதம் என்னது மூணாவது ஸ்டேஜ், நாலாவது பலத்த சேனை. என்ன பொறுத்தல புரியுத? இந்த கூட்டத்தில் 4 பேர் இருக்கீங்க, 4 பேர் என்ன செய்யுங்க இருக்கிறீங்க. அப்போ இந்த இடத்துல இந்த காரியம் வந்த உடனே அவர்கள் மகா சேனையாய் மாறினார்கள். முதலாவது நாம் கற்றுக்கொள்ளுகிற முதல் குறிப்பு என்ன? இணைப்பை ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்தந்த மக்கள் அந்தந்த மக்களோடு இணைய வேண்டும். அந்தந்த உடம்பில் உள்ள எலும்புகள் அந்தந்த எலும்புகளின் ஸ்தானங்கள் அந்தந்த ஸ்தானத்திலே வந்து இணைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படியானால் முதல் காரியம் என்ன? இணைப்பு முக்கியம். அப்படியானால் மகா சேனையா மாறணும்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் என்ன வேணும்? இணைப்பு, ஐக்கியம் வேண்டும். இணைப்பு, ஐக்கியம் வேண்டும். இப்ப எங்க பார்த்தாலும் எது இல்லை? இணைப்பும் இல்லை, ஐக்கியமும் இல்லை. இணைப்பும் கிடையாது. குடும்பத்திலே ஐக்கியம் இல்லை, சபைகளிலே வெளிப்படையா ஐக்கியமாக இருந்தாலும் அடிப்படையிலே ஐக்கியங்கள் குறைந்து விடுகிறது. சமுதாயத்திலே கூட ஐக்கியங்கள் வர வர என்ன செய்கிறது? குறைகிறது. நான் ஒரு சன்னியாசி தான், ஆனால் காட்டிலே வாழவில்லை. என் தம்பிமாரோடு என் தங்கையோடு வாழ்ந்து வருகிறேன். நான் குடும்பத்திற்கு வைத்த பேர் என்ன தெரியுமா? எரிமலை. சொல்லிக்கொண்டு வெடிக்காது, சொல்லிக்கொண்டு அமைதலாகவும் போராது. சண்டையின் முடிவிலே உளுந்த வடை வரும். பாயாசம் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு ரகலை வரும். ஏன் தெரியுமா? இதுதான் குடும்பம். யாராவது குடும்பத்தில் பிரச்சனை இல்லை என்று சொன்னால் ஒன்று பொய் சொல்லுகிறீர்கள் என்று பொருள். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இல்லை என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் ஒன்று கணவன் ஊமையாயிருப்பார், மனைவி செவிடாயிருப்பார். ஹல்லேலூயா. இப்பவே எல்லாரும் பார்க்காங்க, யார் செவிடு
யார் உங்க சில வீட்டில் ரெண்டுமே செவிடா இருக்கு, அது கவலை இல்லை. ஏன் சொல்றேன் தெரியுமா? ஆகவே குடும்பங்களிலே அங்கே உறவுகள் பலப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவானவர் அழகாய் சொல்கிறார், ஒருவன் நீ காணிக்கை செலுத்த வரும்போது உன் பேரிலே உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று நீ உணர்வாயானால் அந்த காணிக்கை வைத்து விட்டு போய் உன் சகோதரோட ஒப்புரவாக பிற்பாடு வந்து காணிக்கை என்ன செய். அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? உன் காணிக்கையை காட்டிலும் உன் உறவு ரொம்ப ரொம்ப. உறவு என்பது ஒரு நூலுக்கு சொல்லலாம், நூலை கொஞ்சம் இழுத்து பிடிச்சா போதும் அருந்துரும். உறவு என்பது மென்மையானது, ஆழமானது, அது மனித வாழ்க்கையே ஊடுருவி செல்லுகிற ஒரு பெரிய அடித்தள வேராக இருக்கிறது. ஆகவேதான் அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த உலர்ந்த எலும்புகளிலே எனக்கு கற்றுக் கொடுத்த முதல் பாடம் என்ன தெரியுமா? அந்தந்த எலும்பை தேடி கண்டுபிடித்து இணைந்தது. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே நம்ம யார்கிட்ட பேசாம இருக்கிறாங்களோ அவங்களோடு என்ன செய்யணும்? பைபிள்ல சொல்லுது, கூடுமான பரிந்தும் யாவரோடு என்ன செய்யுங்க. அப்ப என்ன அர்த்தம்? நாம் சிலரிடத்தில் ஒப்புரவானாலும் சிலர் ஒப்புரவாகுதில்லை. நாம் சிலரிடத்தில் நட்பை பேண ஆரம்பித்தாலும் சிலர் அந்த நட்பை பேணுவதில்லை. நாம் இறங்கி வந்தாலும் சிலர் அந்த காரியத்தை செய்வதில்லை. ஆனால் நம்முடைய பார்வையிலே தேவ ஒத்தாசையிலே அதை செய்வோமானால் ஆண்டவர் நமக்குரிய ஆசீர்வாதத்தை வைப்பார். அல்லேலூயா. அப்படியானால் முதலாவது இணைப்பு அவசியம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவது என்ன தெரியுமா? இணைப்பு மாத்திரமல்ல, அமைப்பு அவசியம். பாருங்க, ஆண்டவருடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாருங்க, ரொம்ப வித்தியாசம். முதல்ல எலும்புகளை இணைத்து, செதறிப்போன எலும்புகளை இணைத்து எப்படி ஆக்கினார்? எலும்பு கூடாய் மாற்றினார். எலும்பு கூட்டில முதல்ல தோலை வைக்கல, எதை வச்சாரு? ஏன்னா இதான் இரும்பு போல இருக்கும் எலும்பு, அது மேல நரம்ப வச்சார். நரம்பை பாதுகாக்க என்ன வச்சாரு? சதையை வைத்தார். சதையை மூட என்ன வைத்தார்? அப்படியானால் ஆண்டவர் எதை செய்தாலும் ஒழுங்கும் கரவுமா செய்வார். அல்லேலூயா. குடும்பத்தை பாருங்க, முதலாவது ஆண்டவர், இரண்டாவது கணவன், பிறகுதான் குடும்பம். சபையை எடுத்துக்கொள்ளுங்கள், முதலாவது ஆண்டவர், பிறகு போதகர், பிறகு மூப்பர்கள், பிறகு சபையார்கள். ஆனா இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு ஒழுங்கீனங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. ஒழுங்கீனங்கள் அங்கே பெருகி கொண்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாம் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்ய வேண்டும். ஒழுங்கும் கிரமமாய் செய்ய வேண்டும். சாப்பிடுறதுல ஒண்ணுதான் நம்ம தமிழ் மக்கள் ஒழுங்கு உண்டு, மற்ற எல்லாத்திலும் ஒழுங்கே கிடையாது. ரொம்ப வித்தியாசமானது இல்லையா? யாராவது பாயாசம் சாப்பிட்டு சாம்பாருக்கு வராங்களா? அதுல கரெக்டா செய்வாங்க. அப்போ பைபிளை பாருங்க, முதலாவது எலும்பு, எலும்புக்கு மேலே நரம்பு, நரம்பை மூட சதை, சதையை மூட என்னது? நான் இன்னைக்கு காலையில் நான் தங்கியிருந்த அண்ணன் வீட்டில் இன்னைக்கு யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த தோல் மாத்திரம் இல்லைன்னா நம்மெல்லாம் எப்படி இருப்போம்? இந்த கறிகடையில் தோல் உரிச்ச, ஆனா அது ஒண்ணு இருந்த தோல் மாத்திரம் இல்லைன்னா அவங்க சிவப்பா இருப்பாங்க, கருப்பா இருக்காங்கன்னு வேதமே இருக்காது. ஆனா தோல் தான் நரம்பை பாதுகாக்கிறது, தோல் தான் நம்மை அழகுபடுத்துகிறது, தோல் தான் நம்மை வேறுபடுத்துகிறது இல்லையா? அப்ப எவ்வளவு முக்கியம் பாருங்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கரமாய் செய்தார். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க, இந்த எலும்பை வச்சு, அதுக்கு மேல தோலை வச்சு, அதுக்கு மேல அங்கே சதையை வைத்து, அதுக்கு மேல நரம்ப வச்சா எப்படி இருக்கும்? அதுவும் பயமா இருக்கும், ரொம்ப பயமா இருக்கும். நம்ம பஸ்ல ஏறவே முடியாது. யாராவது ஒருவன் பிளேடை கிழிச்சா அவ்வளவுதான், அவ்வளவுதான். அப்போ ஆண்டவர் முதலாவது இணைப்பை தருகிறார், இரண்டாவது எதை தருகிறார்? அமைப்பு. இந்த இணைப்பு அமைப்பு மாத்திரம் இருந்தால் போதாது. இன்னைக்கு அநேக சபைகளிலே இணைப்பு உண்டு, அமைப்பு உண்டு.
அநேக குடும்பங்களிலே இணைப்பு உண்டு, அமைப்பு உண்டு. அநேக ஊழியங்களிலே இணைப்பு உண்டு, அமைப்பு உண்டு. அநேக மிஷனரி ஸ்தாபனங்களிலே இணைப்பு உண்டு, அமைப்பு உண்டு. ஏன் உன் குடும்பத்திலே என் குடும்பத்திலே கூட இணைப்பும் அமைப்பு உண்டு. இந்த ரெண்டு இருந்தால் போதாது, உயிர்ப்பு தேவை. ஹல்லேலூயா. அந்த உயிர்ப்பு யாரால் வரும்? கர்த்தருடைய ஆவியால். கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே வந்தபோது அந்த பிரேதம் உயிரடைந்தது, எழுந்தார்கள், நின்றார்கள், மகா சேனையாய் மாறினார்கள். அப்படியானால் ஆண்டவர் இந்த செய்தியிலே நம்ம கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்ன? இணைப்பு அவசியம், அமைப்பு அவசியம், உயிர்ப்பு மிக மிக அவசியம். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனாலும் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை நிறைவு இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் அவன் ஆவிக்குள்ளாக தன்னுடைய ஊழியத்தை வெற்றி சிறக்க முடியாது. ஆவியானவரால் ஆளப்பட்ட மனிதன், ஆவியானவரால் ஆளப்பட்ட திருச்சபை, ஆவியானவரால் ஆளப்பட்ட ஒரு போதகரால் தான் ஆவிக்குரிய யுத்தத்தை செம்மையாய் செய்து வெற்றி சிறக்க முடியும். அப்ப எதை பெறணும் தெரியுமா? தேவ ஆவியின் அபிஷேகத்தை. எதை பெற்றாலும் பெறாட்டாலும் எதை பெற்றுக்கொள்ளணும்? எங்க சர்ச்சில் ஒரு கன்வென்ஷன் நடந்துச்சு. அந்த கன்வென்ஷன்ல மெட்ராஸ்லேருந்து ஒரு போதகர் வந்தார். போதகர் வந்தபோது அவரோடு கன்வென்ஷன் கூட முடிந்தது. அந்த போதகரோடு வில்சன் டேவிட் என்று சொல்லுகிற 80 வயசு அந்த பழகாலத்தில் அந்த தாத்தா இருந்தார். எங்க அம்மா 4 ஆண் பிள்ளைகள் ஒரு பெண் பிள்ளையை அழைத்து கொண்டு அந்த போதகர் இடத்துல ஜெபிக்க கூட்டு போனாங்க. அப்பொழுது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. உடனே அந்த வில்சன் டேவிட் என்கிற மனிதத்தில் என்னை கொண்டு நிறுத்தினார்கள். அவர் ஜெபிப்பதற்கு முன்பு ஒரு கேள்வி கேட்டார். உன் பேர் என்ன என்று கேட்டார். நான் சுசி பிரபாகரதாஸ் என்றேன். அவர் உடனே கையை உயர்த்தினார், அந்நிய பாஷைகளிலே பேசினார். பேசிவிட்டு மறுபடி சொன்னார், சுசி பிரபாகரதாஸ், உன்னுடைய பேர் ஜீவனுள்ள தேவனுடைய உன்னதமான ஊழியக்காரனுடைய பட்டியலில் இருக்கிறது. நீ தசமபாக நேரத்தை எனக்கு தினந்தோறும் கொடுப்பாயானால் உன்னை பயன்படுத்துவேன். நான் அப்பந்தான் இந்த அந்நிய பாஷையே பார்த்துருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். அப்போ யோசனை, நான் ரட்சிக்கப்படலை, ஆனால் என் பேர் எங்கே இருக்கு? வீட்டில் போய் பரியாசம் பண்ணினேன். அன்று இரவிலே ஒரு காத்திருப்பு கூட்டம் வைத்திருந்தார்கள். அதில் நாங்கள் எல்லாரும் போயிருந்தோம். அதிலே எனக்கு அடுத்த சகோதரன் அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டார். அவர் தான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் வில்லங்கமான ஆள். அவர் அபிஷேகம் பெற்றார். அபிஷேகம் பெற்ற உடனே வீட்டுக்கு வந்து அப்படியே முழங்கால் படிட்டு கையை உயர்த்தி ஜெபிப்பார். அவருடைய முகம் பிரகாசித்தது. எனக்கு எங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய எரிச்சல் வந்தது. நாங்க சன்மார்க்கர், எங்களுக்கு கிடைக்கல, அவனுக்கு என்ன செய்யுச்சு? 3 நாள் மொத்த தூக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் திங்கக்கிழமை வந்தோன்னு என் தம்பி என்ன சொன்னான், அண்ணன் ஒரு ஸ்டாட்டிக்ஸ் ஆஃபீஸ் இருக்கு, அந்த ஸ்டாட்டிக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஜெபக்கூட்டம் இருக்கு. என்ன ஜெபக்கூட்டம்? அந்த கன்வென்ஷனில் சந்திக்கப்பட்ட ஒரு 3 பேர். ஒருவர் ஒரு ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், எப்போது குடித்து கொண்டிருப்பார், அவர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டார். இன்னொன்று என்னுடைய தம்பி. இன்னொருவர் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்த ஜான் ரோஸ் என்கிற ஒருவர். 3 பேர் இருக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு திங்கட்கிழமை அங்கே கூடுவதுனா நீ வருவாயா என்றார்கள். நான் போக ஆரம்பித்தேன். போகும்போது என்னோடு ஜேக்கப் என்று சொல்லுகிற 75 வயது தாத்தாவையும் துணைக்கு அழைத்து போனேன். அங்க போன உடனே நான் அங்கே ஏற்கனவே 3 பேர், நாங்க 2 பேர். உடனே கதவு ஜன்னலெல்லாம் பூட்டினார்கள். எனக்கு ஆச்சரியம். ஆராதனைக்கு போனால் ஜன்னலை திறப்பார்கள், நீங்க பூட்டுகிறார்களே. 7:30 மணிக்கு அவர்களை ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். முதல்ல தமிழ் ஆரம்பிச்சாங்க, பிறகு எல்லாரும் அந்நிய பாஷையில் அந்த 3 பேரும் என்ன செய்தாங்க? ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. எங்க இந்த ஜேக்கப் என்கிற என் துணையாளுக்கும் எனக்கு மாத்திரம் இந்த அனுபவம் கிடையவே கிடையாது. எங்க 2 பேருக்கு வேலை கண்ணை திருன்னு விழிச்சு பார்த்து இவன் எப்படி ஜெபிக்கிறான். தரையிலிருந்து 3 அடி மேலே போவாங்க, 3 அடி கீழே வருவாங்க. 7:30 மணிக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. 9:30 மணி வரையிலும் ஜெபம் போகுது. ஜெபத்தில் இடையில பேர் வருது, அந்நிய பாஷையில சுசி என்றும் ஜேக்கப் என்று வருது. அதுக்கு என்ன சொல்லி ஜெபித்தார்கள் எனக்கு தெரியாது. நான் அந்த தாத்தாட்ட கேட்டேன், ஐயா இது என்னையா? அவர் சொன்னார், இது ஒரு பொல்லாத அனுபவம், இது நல்ல ஆவி
கிடையாது. ஆனால் பக்கத்தில் இருந்தால் உன்னை பிடிச்சிரும். மெதுவாக தள்ளி 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 எதிர்மூலையில் போய் உட்காந்துக்கிட்டு ஊர்க்கதை கட்சி கதை பேசிக்கிட்டே இருந்தோம். 9:30 மணிக்கு இவங்க ஜெபம் பண்ண சுருதி அப்படி குறைஞ்சிச்சு. குறைஞ்ச உடனே கண்ணை தந்து பார்த்தா எதிர்மூலையில் இருந்தோம். ஏனையா அங்கே நிற்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் கேட்டேன், ஒன்று தமிழில் ஜெபம் பண்ணணும், இல்லைன்னா அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறீங்க, இடையில சுசி என்று ஜேக்கப் என்று சொல்லல, என்ன விஷயம் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் 3 பேரும் பண்ணின ஜெபம் என்ன தெரியுமா? இந்த இரவில் சுசியை அபிஷேகம் ஜேக்கப்பே என்ன செய்யும். நான் சொன்னேன், தமிழில் சொல்லியிருந்தா கதவை திறந்து ஓடி இருப்பேன். ஆனால் சரி பரவாயில்ல, இப்போ என்ன செய்யணும், மணி 7:30 9:00 சீக்கிரம் முடிங்கப்பான்னு. அவங்க சொன்னாங்க, முடிக்க மாட்டோம். எங்கள் ஜெபக்குழுவில் ஒரு முறை என்னன்னா, வந்தவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணாதான் என் ஆத்துமாவை கத்தரை. எனக்கு பெரிய சங்கடம். அந்த ஜேக்கப் தாத்தாவை தட்டி விட்டேன். அவர் வேகமாக ரெக்கார்ட் பிளேயர் போல ஜெபம் பண்ணி முடித்தார். ஏன் முறை வந்த உடனே இந்த தாத்தா என் உள்ளத்தில் போட்ட ஒரு விதை இருக்கு. என்ன விதை? இது அசுத்தாவின்னு. நம்ம ஜெபிக்கும் போது வந்துட்டா என்ன செய்வது? என்ன ஜெபிங்கும் போது நான் முடியாதுண்ணே, அவங்க ஜெபிங்க முடியாதுண்ணே. கடைசி தம்பி சொன்னான், அண்ணே ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஆமேன் முடிச்சிடலாம். நான் நேர் முழங்கால் போட்டேன். என் அனுபவத்தை சொல்கிறேன். கண்ணிலிருந்து தாரதாரையாய் கண்ணீர். பாவ மன்னிப்பின் கண்ணீர் அல்ல, பயத்தில் அழுத. ஆண்டவரே இது என்ன ஆவி என்று தெரியல. நல்ல ஆவினா எனக்கு தாரோ, பொல்லாத ஆவினா என்னை விட்டு என்ன செய்யும். அப்ப எனக்கு வசனம் தெரியாது. வசனம் என்ன சொல்கிறது? தேவனிடத்திலே பரிசுத்த ஆவியை கேட்டால் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். அது எனக்கு தெரியாது. பிள்ளையானவன் தகப்பனிடத்திலே அப்பத்தை கேட்டால் அவன் பாம்பை கொடுப்பானோ தேளை, அது எனக்கு தெரியாது. ஆகவே முழங்கால் படியிட்டு அழுது என் 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்திலே அழுதேன். ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவவே, நான் மகா பாவியானவன். இது உண்மையாகவே தேவ ஆவி என்றால் என்னை நிரப்பட்டும், பொல்லாத ஆவி என்றால் என்னை என்ன செய்யும். அவ்வளவுதான். என்ன நடந்து தெரியாது. 2 கைகளை உயர்த்தி ஜெபித்தேன். தேவனுடைய வல்லமை நிரம்பியது. அதற்கு பிறகு 1.5 மணி நேரம் நான் ஜெபிச்சிருக்கேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி முடிச்சா எல்லாரும் என்னை சுத்திலும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம் இல்லையா? அன்றைக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். உன் ஊழியம் இது, எப்படி வாழ வேண்டும், எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுத்தார். நான் என் தம்பியை வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணோம். என் தாயார் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஊழியம் செய்வதற்கு என் திறமை இல்லை, என் படிப்பு இல்லை, என் பக்தி இல்லை, எந்த பைபிள் காலையில் போய் நான் படித்ததும் கிடையாது. ஆனால் நான் சொல்கிறேன், எனக்கு இருக்கிற ஒரே பலன் தேவாவி. அல்லேலூயா. அப்போ இணைப்பு தேவை, அமைப்பு தேவை, அடுத்தது என்னது? உயிர்ப்பு என்னது தேவை. இப்பொழுது இவர்கள் மகா சேனையாக இருந்தாங்க. சிலர் கேட்கலாம், ஐயா இந்த உலர்ந்த எலும்புகளினுடைய அந்த உண்மையான மீனிங் எங்க இருக்கு? எசேக்கியேல் எடுங்க, 37 எடுங்க. பைபிளை படிக்கணும்னா பைபிளை வச்சு தான் படிக்கணும். பாருங்க 37ஆம் அதிகாரத்தை பாருங்க. 37ஆம் அதிகாரத்தில் 11 14 வசனங்கள் முடிய உள்ள பகுதியிலே அந்த உலர்ந்த எலும்புகளை குறித்த விளக்க வருகிறது. அங்கே சொல்லப்படுகிறது, உலர்ந்த எலும்புகள் யார்? இஸ்ரவேல் வம்சத்தார். உலர்ந்த எலும்புகளின் பொருள் என்ன? நம்பிக்கை இல்லாத மக்கள், நம்பிக்கை இல்லாத நிலைமை. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பிரேத குழியிலிருந்து எடுத்து நான் உங்களை மகா சேனை ஆக்குவேன். இந்த தீர்க்க தரிசனம் அப்படி இஸ்ரவேலருக்கு உரியது. செதறி போன அல்லது அழிந்து போன அந்த இனத்தை ஆண்டவர் பிரேத குழியிலிருந்து தூக்கி எடுத்து இன்னைக்கு மகா சேனையா என்ன செய்திருக்கிறார். அதே சமயத்தில் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய சபைக்கும் உரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நாம் மகா சேனையா மாறணும்னா ஒரே ஒரு வழி, இணைப்பு தேவை, அமைப்பு தேவை, அடுத்து என்ன தேவை? உயிர்ப்பு தேவை. நான் ஜெபித்தேன், ஆண்டவரே நான் எங்களுடைய இந்த சபைக்கு நான் போகிறேன், என்னையா செய்து கொடுக்க வேண்டும் என்பது போது என் மனதிற்குள்ளே ஆவியானவர் திரும்ப 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 திரும்ப
காண்பித்த உணர்த்தின பகுதியிலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படியானால் இணைப்பு தேவை, அமைப்பு தேவை, உயிர்ப்பு தேவை. இணைக்கப்படாமல் மகா சேனையாய் வர முடியாது. அமைப்பு இல்லாமல் மகா சேனையாய் வரவே முடியாது. இந்த ரெண்டு இருந்தால் போதாது. நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கணும்? உயிர்ப்பு, ஆவியார். இப்ப சொல்றேன், அநேக ஸ்டேஜ் சொன்னேன். முதல்ல உலர்ந்த எலும்புகள், இரண்டாவது என்ன? எலும்பு கூடுகள், மூன்றாவது என்ன? பிரேதங்கள், நான்காவது என்ன? மகா சேனைகள். இப்பெல்லாம் நம்ம உலர்ந்த எலும்புகளாக செதறி கிடக்கலாம். ரெண்டாவது எலும்பு கூடுகள். நான் படிக்கிற காலத்தில் ஹைஸ்கூலில் சயின்ஸ் சென்டரில் அந்த சயின்ஸ் லேபில் ஒரு எலும்பு கூட கண்ணாடி பெட்டிக்குள்ள வைப்பாங்க. நான் எங்கேயும் போவேன், இந்த எலும்பு கூடு பக்கமே. இங்க பாருங்க, தீர்க்கன் ஜெபித்த உடனே எல்லா எலும்புகளும் சேர்த்து ஒரு பெரிய எலும்பு கூடுகளாகவே மாறிட்டு. எவ்வளவு பெரிய தைரியம் உள்ளவனும் தைரியத்தை என்ன செய்வான்? இழப்பா. அந்த எலும்பு கூடுகள் இப்போது நரம்பு வந்தது, சதை வந்தது, அங்கே தோல் வந்தது, இப்ப பிரேதமாய் மாறியது. பிரேதத்திலிருந்து நறுமணம் வராது. என்ன வரும்? வாட்டம். எங்க ஒளிச்சு வச்சாலும் அது தான் வேலை என்ன செய்யும்? காட்டும். பிரேதம் நடக்காது, பிரேதம் கேட்காது, பிரேதம் பேசாது, பிரேதம் ஊழியத்துக்கு கொடுக்காது, பிரேதம் சபைக்கு செல்லாது. பிரேதத்தின் மூலமாய் நல்ல காரியம் நடக்கவே. சிலர் யாராதான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும். நான் அதை தீர்க்க சொல்ல வேண்டியதில்லை. அடுத்தது என்ன? இந்த பிரேதத்தோடு வாழ்வதனால் பிரயோஜனமே இல்லை. நாம் உயிரடைய, என்னால் உங்களுக்கு உயிரடைய வைக்க முடியாது, நீங்கள் என்னை உயிரட வைக்க முடியாது. கிறிஸ்துவின் ஆவியானவர், கிறிஸ்துவின் வல்லமையின் அந்த மகிமையான ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போதுதான் அந்த பலன் அடைகிறோம். பேதுரு சோதனை நேரத்திலே ஆண்டவரை கைது செய்யும் போது, ஆண்டவரை எனக்கு தெரியவே தெரியாது சபித்தான், சத்தியம் என தொடங்கினான். அதே பேதுரு ஆவியானவரால் அபிஷேகம் பெற்ற போது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை பாருங்கள், எழுந்து நின்று சொல்கிறார், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள். அந்த அளவுக்கு அவன் பலன் அடைந்தான். அப்போ மகா சேனையை மாறணும்னா இணைப்பு தேவை, அமைப்பு தேவை, உயிர்ப்பு தேவை. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க செதறி போன எலும்புகளா, இணைந்த எலும்பு கூடுகளா, மூடப்பட்டிருக்கிற பிரேதமா, மகா சேனையா? நம்ம எந்த ப்ரொமோஷனுக்கு வரணும்? எந்த ப்ரொமோஷன் வரணும்? நான் செய்தியை முடிச்சிட்டேன். இன்னைக்கு ஜெபத்துக்கு தான் அதிக நேரம் எடுக்க போறேன். எழுந்திருப்போம், ஜெபம் செய்வோம். எல்லாரும் எழுந்திருங்க, ஜெபிக்க போகிறோம். அதிக நேரம் எடுத்து நான் ஜெபிக்க, சரியான நேரத்தில் நான் முடித்து விடுவேன். எல்லாரும் எழுந்து விடுங்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். எல்லாரும் எழுந்துங்கள். பெரியவர்கள், சின்னவர்கள், வாலிபர்கள், பலவீனமானவர்கள், வியாதிஸ்தர் உட்கார்ந்து கொள்ளலாம். மற்ற எல்லாரும் எழுந்து நில்லுங்கள், கண்களை இறுக்கமாய் மூடிக்கொள்ளுங்கள். 2 கைகளை விரித்து நாங்கள் ஜெபிப்போம். எல்லாம் ஒருவர் கையை கிளப்படக்கூடாது, ஒருவர் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க கூடாது, ஒருவர் வாயை மூடக்கூடாது. 2 கைகளை நல்ல விரித்து விடுதலையோடு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய அபிஷேகத்திற்காக, ஆண்டவருடைய வரங்களுக்காக, ஆண்டவருடைய பின்மாரிக்காக, ஆண்டவருடைய எழுப்புதலுக்காக இந்த வேளையிலே ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை பொய் சொல்லாமல் ஆண்டவரோடு பேசுங்கள். ஆண்டவரே, நான் செதறிப்போன எலும்புகளா, இணைந்த எலும்பு கூடுகளா, மூடப்பட்டிருக்கிற பிரேதமா, அல்லது ஆவியானவரால் உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த அருமையான சேனையாய் நான் எந்த நிலையில் இருந்தாலும், இயேசுவே என்னை ஒரு மகா சேனையாய் மாற்றும். கண்களை மூடி 2 கைகளை உயர்த்தி பரலோகத்தின் நேராக நாம் உற்று பார்த்து வாய் திறந்து சத்தமிட்டு ஜெபிப்போம். நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புவோம். மூப்பர்கள், போதகர்கள் உங்கள் தலையிலே கை வைத்து ஜெபித்த போது நீங்கள் பெற்றுக்கொண்ட வரத்தை அனல் மூட்டு என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு சொன்னாரே, அதே போல எல்லாரும் அனல் மூட்டி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் தோத்தரிப்போம், எல்லாரும் தோத்தரிப்போம். இந்த ஊழியக்காரனுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்தது உண்மையானால், ஆண்டவரே எனக்கு தாரும், ஆண்டவரே
வாலிப வயதிலே விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற அருமையான தம்பியே தங்கையே, நீ விழுகாதபடி காக்க வேண்டும் என்றால் தேவ ஆவியினுடைய அபிஷேகம் வேண்டும். சகோதரனே, உன் வாழ்க்கையில வெற்றி வேண்டும் என்றால், உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேண்டும் என்றால், உன் வாழ்க்கையில விடுதலை வேண்டும் என்றால், தேவனுக்காக நீ வைராக்கியமாய் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வல்லமை தேவை. ஆண்டவர் இலவசமாய் தர விரும்புகிறார். மேல் வீட்டறையிலே எப்படி பிளவுபட்ட நாவுகள் வந்ததோ அதே போல ஆண்டவருடைய வல்லமை பிளவுபட்ட நாவுகளைப் போல நம்முடைய சபையிலே இப்போது இறங்கி கொண்டிருக்கிறது. நீ நம்புகிறாயோ நம்பவில்லையோ, நான் நம்புகிறேன், அதை நான் உணர்கிறேன், அதை நான் அனுபவிக்கிறேன். ஆகவே நன்றாக கைகளை உயர்த்தி சத்தமிட்டு ஜெபியுங்கள். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேக தைலம் எங்கள் மத்தியிலே அப்படி வல்லமையாய் உருண்டு ஓடுகிறது சுவாமி, உருண்டு ஓடுகிறது. ஆண்டவரே நிரப்புவீராக, அக்கினிமயமான நாவுகளில் நிரப்புவீராக. இந்த சபையானது அடுத்த ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாத ஸ்டேஜுக்கு கடந்து போகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் நிரப்பும் போது இடம் கொடுங்கள், அடக்காதிருங்கள், மற்றவர்களை பார்க்காதிருங்கள், மட்டுப்படுத்தாதிருங்கள். தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, அபிஷேகத்தினாலே நிரப்பி கொண்டிருக்கிறார். எப்படி சாலமோன் கட்டின ஆலயம் அந்த தேவ மகிமையினால் மூடப்பட்டதோ அதே போல தேவ வல்லமை இப்போது இறங்கி நம்முடைய சபையை மூடிக்கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள். ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள். உன் வாய் திறந்து உன் தகப்பனிடத்தில் கேள். ஆண்டவரே, வரங்களினால் என்னை அலங்கரியும், வல்லமையினால் என்னை அலங்கரியும், கிருபையினால் என்னை அலங்கரியும், மகிமையினால் என்னை அலங்கரியும். சத்தமிட்டு ஜெபிப்போம், ஆவியிலே நிரம்பி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இரட்டிப்பான வல்லமையை தேவன் ஊற்றி கொண்டிருக்கிறார், இரட்டிப்பான அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார், இரட்டிப்பான மகிமையை ஊற்றி கொண்டிருக்கிறார். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், தாகத்தோடுகள். ஆண்டவரே, உதவி செய்யும். நிரப்புவீராக. போதாது ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை நிறுத்தி விடாதிரும். எங்கள் ஜனத்தின் மேலே, தாகமுள்ளவன் மேலே உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, ஊற்றுவீராக ஆண்டவரே, ஊற்றுவீராக என்று சொல்லி நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. யாவரும் கரங்களை கீழே போட்டு விடலாம். ஒருவரும் கைகளை உயர்த்த வேண்டாம், சத்தத்தை உயர்த்த வேண்டாம். மௌனமாய் ஜெபியுங்கள். ஆவியானவர் உங்களோடு பேசுகிற அந்த உணர்வுகளுக்கு இடம் கொடுங்கள். இணைப்பு தேவை. இரண்டாவது, அமைப்பு தேவை. மூன்றாவது, உயிர்ப்பு தேவை. இந்த மூன்று வந்தால் எவ்வளவு பெரிய நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை மகா சேனையின் ஒரு இராணுவ வீராங்கனையாக மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. ஐயா, இந்த செய்தி எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. கர்த்தர் என்னோடு பேசினார். நான் உலர்ந்த எலும்பாக இன்றைக்கு வந்தேன். மகா சேனையாய் நான் மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி ஒப்பு கொடுக்கிறவள் யார் உண்டு? இருக்கிற இடத்துல உன் வலது கரத்தை உயர்த்தி காண்பி. உனக்காக நான் இப்போது ஜெபிக்க போகிறேன். தைரியமாய் உன் வலது கரத்தை உயர்த்தி காண்பிக்கலாம். நான் சொன்னேன் என்பதற்காக யாரும் தயவு செய்து கைகளை உயர்த்த வேண்டாம். உண்மையாகவே ஆவியானவரால் தொடப்பட்டேன். ஆவியானவர் என்னோடு பேசினார். நான் உலர்ந்த எலும்பாய் இருக்கிற நான் மகா சேனையாய் மாறப்போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், ஒப்பு கொடுக்கிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி தங்கள் தீர்மானத்தை ஆண்டவருக்கு நேராக வெளிப்படுத்துவோம். நாம் வெளிப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேறு யாரும் உண்டானால் சீக்கிரமாய் தீர்மானம் செய்வோம். இன்னும் கொஞ்ச நிமிடங்கள் இருக்கிறது. அதற்குள்ளாக நான் ஜெபித்து நான் முடிக்க போகிறேன். அப்படி தீர்மானித்தவர்கள், வலது கரத்தை உயர்த்தினவர்கள் கொஞ்சம் கஷ்டம்தான் இங்கே முன்னாலே வருவது. இருப்பினும் முன்னாலே வாருங்கள். உங்களுக்கு அடுத்த 2 நிமிடத்திலே ஜெபித்து போதரையா கையில கொடுக்கிறேன். கைகளை உயர்த்தினவர்கள் மாத்திரம் சீக்கிரமாய் முன்னாலே வாருங்கள்.
சீக்கிரமாய் முன்னாலே வாருங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். சீக்கிரமாய் முன்னாலே வாருங்கள். கைகளை உயர்த்தி மகா சேனையாய் மாற ஒப்பு கொடுத்தவர்கள். கொஞ்சம் வருவது கடினம்தான், இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபா சன்னதத்திலே உங்களை ஒப்பு கொடுப்பதற்காக உங்களை முன்னாலே அழைக்க. சீக்கிரமாய் முன்னாலே வாருங்கள். சீக்கிரமாய் முன்னாலே வாருங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். முன்னாலே வந்தவர்கள் 2 கைகளை உயர்த்தி ஜெபியுங்கள். வருகிறவர்கள் வேகமாய் வாருங்கள், நேரமாகிறது. வருகிறவர்கள் சீக்கிரமாய் வாருங்கள், நேரமாகிக் கொண்டிருக்கிறது. சீக்கிரமாய் வாருங்கள். கைகளை உயர்த்திவிட்டு அங்கே நின்று மறுதலிக்க கூடாது. யார் யார் கைகளை உயர்த்தினீர்களோ வெட்கப்படாதபடி முன்னாலே வாருங்கள். முன்னாலே வந்தவர்கள், நீங்கள் வந்ததற்கு அடையாளமாக உங்கள் 2 கைகளை உயர்த்தி ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்க போகிறார். வேறு யாரும் உங்களை சீக்கிரமாய் வாருங்கள். சீக்கிரமாக வாங்க. சத்தமிட்டு ஜெபியுங்கள். சத்தமிட்டு ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள பிதாவே, இந்த அருமையான காலை ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமை உள்ள வசனத்தை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அந்த வசனத்தினுடைய வல்லமை எங்கள் மத்தியிலே இப்போது வெளிப்பட்டதற்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஜனங்கள் தாங்க முடியாத அளவிற்கு தேவ பிரசன்னத்தினாலும் தேவ வல்லமையினாலும் அவர்களை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த சபையில் இந்த ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும், ஊழியக்காரிகள் எழும்ப வேண்டும், போதகர்கள் எழும்ப வேண்டும், மிஷனரிகள் எழும்ப வேண்டும், நற்செய்தியாளர்கள் எழும்ப வேண்டும், ஜெபிக்கிறவர்கள் எழும்ப வேண்டும், வல்லமையானவர்கள் எழும்ப வேண்டும். ஆண்டவரே, தேசத்தை அசைக்கக்கூடியவர்களை நீ எழுப்ப போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுத்தவர்கள் மகா சேனையாய் நிற்க பலந்தார். எங்கள் அருமையான தலைமை போதகருக்கு நல்ல தீர்க்காய் செய்யும், நல்ல பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து இன்னும் ஆவிக்குரிய வல்லமையும் கிருபையும் தந்து ஆண்டவரே எங்களை போன்ற மக்களை வழிநடத்தும் அந்த கிருபையை அவர்களுக்கு தொடர்ந்து தருவீராக. என்னையே காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.